அத்தியாயம் 19. லிஸி அலெக்ஸிடம் 6 மாத காலம் கெடு கேட்டிருந்தாள். அலெக்ஸ் தன்னை சந்தித்த விஷயத்தை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. ஜார்ஜிற்கும் அலெக்ஸிற்கும் இடையே மீண்டும் மோதல் ஆரம்பமாக லிஸி விரும்பவில்லை. ஆனால் லிஸி அவகாசம் கேட்டிருந்த அந்த 6 மாத கால இடைவெளியில் ஜார்ஜின் வாழ்வில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அன்று ஒரு நாள், அம்மா, திருவண்ணாமலையில் மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் நடக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நைட் சாப்பாடு வேணாமா? ஜார்ஜ் தனது அன்னை வள்ளியம்மையிடம் சொன்னான். யோகியும் வரானா என்று வள்ளியம்மை கேட்டார். இல்லைம்மா, அவனோட ஓனர் இந்த கல்யாணத்துக்கு வரல. என்னோட ஓனர் மினிஸ்டர் தங்கவேலு மட்டும்தான் போறாரு. 2 பேரோட முதலாளியும் ஒரே கட்சிக்காரங்க தானே? ஆமாம்மா, ஏதோ கட்சி மீட்டிங்கா. யோகியோட ஓனர் கட்சி மீட்டிங்கு போறாராம். சரிடா, நீ பார்த்து பக்குவமா போ. அப்புறம் அந்த அடுத்த தெருவில் அச்சயா திருமண தகவல் மையம் இருக்குல்ல? ஆமாம், அந்த மையத்தில் இடுக்கியில் இருக்கிற என்னோட மாமா பையன் ஜாதகத்தையும் லிஸியின் ஜாதகத்தையும் கொடுத்து வச்சிருந்தேன். எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்த்து சொல்லு. என்னம்மா, லிஸிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாடா, லிஸிக்கு 22 வயசு தொடங்கிடுச்சுல. அவளுக்கு வியாழன் நோக்கு வந்துடுச்சான். அப்படின்னா கல்யாண மாலை கூடி வந்துருச்சாண்டா. ஓ, அவளுக்கு இந்த வருஷமே முடிக்கணும்னு நம்ம ஜோசியர் சொன்னாருடா. இல்லைன்னா பெரிய பெரிய வில்லங்க வருமா, பெரிய பெரிய பிரச்சனை லிஸிக்கு வருமாண்டா. சரி சரி, என்னையும் பயமுறுத்தாதீங்க. யார் மாப்பிள்ளை? என்னோட மாமா பையன் கார்த்திக் தான்டா. கார்த்திகா? அந்த பையனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருச்சே. அந்த பையனையா லிஸிக்கு பார்க்குறீங்க? கிராமத்தில் லிஸியின் பெயரை அலெக்ஸோடு சேர்த்து ரொம்ப பேசுகிறாங்கடா. யார் பேசுகிறா? என்கிட்ட காட்டுங்க என்று ஆத்திரப்பட்டான் ஜார்ஜ். சரி சரி, கோவப்படாத. ஊர்வாயை நம்மால் மூட முடியாதுடா ஜார்ஜு. அதனால் ஊர்க்காரங்க விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டு போகணும்னு நினச்சிட்டேன். அந்த பையன் நல்ல பையன்தான்டா. முதல்ல நான் பையனை பற்றி விசாரிக்கிறேன். நான் கிரீன் சிக்னல் தரும் வர லிஸிக்கிட்ட எதுவும் உளறி வைக்காதீங்க. சரி ஜோஜோ என்று வள்ளியம்மை கூறிட தனது பைக்கை எடுத்துக்கொண்டு மினிஸ்டர் வீடு நோக்கி சென்றான் ஜார்ஜ். மினிஸ்டருடன் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டான். காரை பார்க் செய்துவிட்டு ஒரு டீ கடையில் டீ வாங்கி குடித்து கொண்டிருந்தான். அப்போதுதான் ஜார்ஜ் இனியனை பார்த்தான். இக்கணம் வரை, அதாவது ஜார்ஜின் 21வது வயது வரை, ஜார்ஜ் லிஸியின் உறவில் எந்த சலனமும் ஏற்படவில்லை. இனியனை சந்தித்த பின்னர் தான் லிஸியுடன் தனது உறவை வேறு விதமாக மாற்றியமைக்க விரும்பினான் ஜார்ஜ். அவனது வாழ்வில் ஒரு முக்கியமான முடிவும் அப்போதுதான் எடுக்கப்பட்டது. ஏய், இனியன் தானே நீனு? ஆமாண்டா ஜார்ஜ், நீ எங்கே இங்க? நான் மினிஸ்டர் செம்புலத்துக்கு தான் கார் ஓட்டுறேன். அதான் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தேன். நீ என்ன பண்ணுற? நான் லோடு வண்டி அடிச்சிட்டு இருக்கேன். இந்த மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் என்னோட லாரியில் தான் வருது. பரவாயில்லையே, பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கடா. இப்போ முகூர்த்த நேரம், நிறைய ட்ரிப் கிடைக்கும். ஆனால் மற்ற நேரம் கொஞ்சம் தள்ளடிக்கும் என்று தகவல் சொன்னான் இனியன். உன்னோடது எந்த வண்டி என்று கேட்ட ஜார்ஜ் இனியனின் மினி லாரியை பார்த்து பிரமித்தான். வண்டியை நல்ல கண்டிஷனில் தான் வச்சிருக்கடா என்று பாராட்டிய ஜார்ஜ் இனியனின் குடும்பம் பற்றி விசாரித்தான். கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே. உன்னோட ஃபேமிலி எந்த ஊரில் இருக்காங்க? கேரளாலையா சென்னையிலையா? குடும்பத்தோடு சென்னையில் தான் இருக்கேன்டா. 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா இனியன், அம்மா ஆசைப்படுவாங்க. என் ஒய்ஃபுக்கு இடது கால் நடக்க வராது ஜார்ஜ். ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு. சந்தர்ப்பம் அமையும் போது நிச்சயம் கூட்டிகிட்டு வரேன். அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னையாவா? ஆமாடா, சென்னையில் என்னோட தாய்மாமா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவங்க குடும்பமும் குடியிருந்தாங்க. 20 வருஷமாக பழக்கம். நல்ல பொண்ணுடா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நான் தான் பாதி நாள் சென்னையில் இருக்கிற என்னோட மாமா வீட்டில் தானே இருப்பேன். அப்பா அவள் கூட பழக ஆரம்பிச்சது எனக்கு 6 வயசு இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சதுடா. 5 வருஷம் முன்னே ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவள் கால் போயிடுச்சு. 3 மாதத்தில் அந்த பொண்ணு கேட்டு நான் போனேன். பொண்ணுக்கிட்டேயே பொண்ணு கேட்டியா? என்னடா இப்படி தடாலடியாக காரியத்தில் இறங்கியிருக்க? சின்ன வயசுலேருந்தே நல்லா பேசி பழகியிருக்கோம் ஜார்ஜ். அவளுக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகும் வர என் மனசில் எந்த எண்ணமும் இருந்ததில்லை. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. நானே 10 புரோக்கர் கிட்ட அவள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிருக்கேன் தெரியுமா? ஓ, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை பற்றி அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். என்னை விட அவளை யார் நல்லா வச்சு பார்த்துப்பாங்கன்னு மனசில் தோணுச்சு. என்னை தவிர அவளை யாரும் சந்தோஷமாக வச்சுக்க பார்த்துக்க மாட்டான்னு உறுதியாக நம்பினேன்டா. மனசு தவிச்சது. அதான் உடனே யோசிக்காமல் பொண்ணு கேட்டு போயிட்டேன். அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்ததா? அந்த பொண்ணு ஆரம்பத்தில் ஒத்துக்கலை. அப்புறம் நானும் அவளும் மனசு விட்டு பேசினோம். என்னை பற்றி அக்கு வேறு ஆணு வேறா அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். இதுக்கு மேலே கல்யாணத்துக்கு என்ன பொறுத்த வேணும்? இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் எடுத்து சொன்னேன். அவளும் சம்மதம் சொன்னான். இப்போ கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஓடிடுச்சு.
இனியனின் பதிலை கேட்ட ஜார்ஜ் மெய்சிலிர்த்து போனான். இருவரும் மற்ற விஷயங்கள் பேசிவிட்டு விடைபெற்றனர். அன்றைய இரவில் லிசியுடன் கைபேசியில் ஜார்ஜ் பேசியபோது, ஏய் ஜோஜு, நீ தானே என்னோட அக்கௌண்ட்டில் 1500 போட்டது? ஆமா லிசி, சும்மா உன் கை செலவுக்கு வச்சுக்கோ. கை செலவுக்கு சும்மா போட்டியா? 100 பஸ் காசுக்கு, 750 ரீசார்ஜுக்கு, 650 நாடார் கடையில் பாக்கிக்கு, இப்படி சரியாக கணக்கு போட்டு அனுப்பியிருக்க. சும்மா போட்டேன்னு சொல்கிறியாடா என்று லிசி கடிந்து கொண்டாள். அப்படியெல்லாம் நான் கணக்கு பார்க்கல லிசி என்று போய் பேசினான் ஜார்ஜ். டேய் அடங்கு, நீ எப்படி யோசிப்ப, எப்படி காரியம் சாதிப்பன்னு எனக்கு தெரியாதா? நீ மூச்சு விட்டா கூட நான் கண்டுபிடிச்சிடுவேனே, என்ன ஏமாத்த பார்க்குறியாடா? லிசி சரியாக கணித்ததை நினைத்து ஜார்ஜ் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். சம்பளம் வந்ததும் திருப்பி கொடுத்துடுவேன், வாங்கிக்கணும். சரி லிசி, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா. எனக்கு எது வேணும் எது வேணான்னு சரியாக தான் கணிச்சு வச்சிருக்க. இந்த விஷயத்தில் உனக்கு 100க்கு 200 மார்க் போடலாண்டா. வள்ளியத்தையோட குணம் அப்படியே உனக்கும் தொத்திக்கிச்சு என்று கூறி லிசி சிரித்தாள். ஆனால் ஜார்ஜ் சிரிக்கவில்லை. எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அவனது மௌனத்தின் தீவிரத்தை உணராத லிசி, ஜோஜு, உனக்கு பிறந்த நாளுக்கு ஷர்ட் வாங்கி அனுப்பியிருக்கேன், கொரியர் வந்துச்சா என்று கேட்டாள். ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு, இன்னும் பிரித்து பார்க்கல லிசி. போன வருஷம் 40 சைஸ் வாங்கினேன், இந்த வருஷம் 42 வாங்கியிருக்கேன். டிபியில் கொஞ்சம் புசு புசுன்னு தெரியலடா, அதான் 42 வாங்கியிருக்கேன். சட்டையை போட்டு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு சொல்லு, சரியா என்றாள். சரி என்று சொன்ன ஜார்ஜ் மேஜை மேல் இருந்த கொரியர் பொட்டலத்தை பிரித்தான். கைபேசி இணைப்பில் இருந்து கொண்டே சட்டையை போட்டு பார்த்தான். சட்டை கச்சிதமாக பொருந்தியது. என்னடா ஜோஜு, பேச்சே காணோம், லைன்ல இருக்கியா இல்லையா என்று மறுமுனையில் கத்தினாள் லிசி. லிசி, அப்புறமா கூப்பிடவா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிடா, குட் நைட். குட் நைட் என்று கூறி இணைப்பில் இருந்து விடுபெற்றான் ஜார்ஜ். ஆனால் அவன் அன்றிரவு தூங்கவே இல்லை. சட்டை பொருந்துவது போல அவர்களுக்குள் எல்லாம் பொருந்தி போகுமா? மனதில் நினைத்தான். மனதின் யோசனைகள் செல்லும் திசை சரியானதுதானா என்று இரவு முழுதும் மனதிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தான் ஜார்ஜ். மறுநாள் எழுந்தபோதும் அவனது முடிவு குறித்து தெளிவான சிந்தனை அவனுக்கு இருக்கவில்லை. கண்ணுக்குள் சிக்கிய கடுகாய் மனதின் எண்ணங்கள் உறுத்தி கொண்டிருக்க லிசியின் திருமண விஷயத்தில் எந்த முடிவும் அவன் எடுக்கவில்லை. கொஞ்சம் பொறுத்திருந்து முடிவெடுக்கலாம் என்று நினைத்தான். தனது தினசரி காரியத்தில் கவனம் வைத்தான். பணி முடிந்து இரவு வீட்டிற்கு வந்தபோது, டேய், அந்த கார்த்திக் பற்றி விசாரிச்சியாடா என்று வள்ளியம்மை லிசியின் திருமண பேச்சை ஆரம்பித்தார். விசாரிச்சவர நல்லபடியாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா என்று உண்மை விபரத்தை சோர்வாக சொன்னான் ஜார்ஜ். அப்படியா? ஆமாம்மா, அந்த பையன் வேணாம், வேற ஜாதகம் தர சொல்லியிருக்கேன். சரிடா. அடுத்த சில நாட்களில், அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஜாதகம் பொருந்தியிருக்காடா? அந்த ஆள் மூஞ்சே சரியில்லைம்மா. ஞாயிற்றுக்கிழமை வேற புரோக்கரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்டயே நீ லிசிக்கு வரன்னு பார்க்கலாம். சரி, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை. அந்த புரோக்கர் 4 ஜாதகம் கொடுத்தாராமே ஜோஜு. ஒன்றும் உருப்படி இல்லைம்மா, வேற பார்ப்போம். டேய், நீ இப்படி நொட்டு சொல்லிட்டு இருந்தீன்னா லிசிக்கு 30 வயசானாலும் மாப்பிள்ளை கிடைக்காதுடா. இப்படி மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு லிசி கல்யாணம் செய்யாமலே இருக்கலாம். ஒருத்தன் கத்திரிக்காய் மாதிரி குட்டையா குண்டா இருக்கான். எல்லாம் சரியா இருந்தால் டைவர்ஸ் ஆகி 2 குழந்தைக்கு அப்பானா இருக்கான். ஒரு ஜாதகம் கூட உருப்படி இல்லைம்மா என்று ஜார்ஜ் வெறுப்பாக குறைப்பட்டு கொண்ட போது, நீ கேட்குற மாதிரி மாப்பிள்ளை இந்த ஜில்லாவிலே கிடைக்காதா சாமி என்று வள்ளியம்மை நொடித்து கொண்டார். அப்போதுதான் இனியனின் வார்த்தைகள் ஜார்ஜிற்கு ஞாபகம் வந்தது. என்னை தவிர யார் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியும் என்று இனியன் சொன்னதில் எவ்வளவு உண்மை இருக்கு என்று மனதில் நினைத்தான் ஜார்ஜ். வேகமாக எழுந்து தனது அறைக்குள் சென்றான். பீரோலில் பொருட்களை உருட்டினான். அவன் தேடிய பொருள் கிடைத்து விட்டது போல. ஏனென்றால் அடுத்த 5 நிமிடத்திற்கு அறைக்குள் அமைதி நிலவியது. உருட்டல் சப்தங்கள் கேட்கவில்லை. சில நிமிடங்கள் கடந்த பிறகு நேராக வள்ளியம்மையிடம் வந்தான் ஜார்ஜ். இந்தாங்கம்மா, என்னோட ஜாதகம். மேலோட்டமாக மட்டும் ஜாதகம் பாருங்க. ஜாதகம் பொருந்தலைனாலும் பரவாயில்ல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இப்போ தான் ஃபோன்லேயே பெயர் பொருத்தம் பார்த்தேன், நல்லா பொருந்துது. லிசியை எனக்கே பேசி முடிங்க என்றான். கழுவி கொண்டிருந்த பாத்திரங்களை தொட்டியில் தடால் என போட்ட வள்ளியம்மை ஜார்ஜை திரும்பி பார்த்தார். என்னடா சொல்ற? அவ உன்னை விட மூத்தவடா. நொண்டி சாக்கு சொல்லாதீங்கம்மா. லிசி எனக்கு மாமா பொண்ணு தானே, எல்லாம் சரியாக வரும். உனக்கு 21 தாண்டா ஆகுது. லிசிக்கு வியாழன் நோக்கு வந்துருச்சுல, அப்போ எனக்கும் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 4 வருஷம் முன்ன கல்யாணம் செய்துக்கிட்டா கொலை குத்தமா? அதெல்லாம் செய்யலாம். வள்ளியம்மை ஏதோ பேச வந்தபோது அவரை இடைமறித்து, அலெக்ஸ் பற்றி பேச்சு எடுக்காதீங்கம்மா. பழைய குப்பையை கிளற சின்ன புத்திக்காரன் நான் இல்லைம்மா.
லிசி கிட்டையும் நானே பேசிக்கிறேன். நீங்க எதுவும் பேசி அவளை குழப்பிடாதீங்க. நானே பக்குவமா பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். அப்புறம் யோகி கிட்டேயோ வேற யார்கிட்டயுமே நான் லிசியை கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறத பத்தி மூச்சு விடக்கூடாது. லிசி கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசி அவ சம்மதத்தை நான் வாங்குற வரை நீங்க வெளியே சொல்லக்கூடாது என்றான் ஜார்ஜ் தெளிவாக. குழப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வள்ளியம்மை சரி என்றார். அவர்னால் லிசிக்கு புரிய வைக்க முடிந்ததா? அன்றிலிருந்து லிசியிடம் போன் பேசும்போதெல்லாம் லிசி என்பவள் தனது தோழி என்பதை தாண்டி வேறு ஒரு அந்யோன்யமான உறவுக்குள் வரப்போகிறவள் என்ற எண்ணம் அவனது மனதில் வேரூன்றிட ஆரம்பித்தது. கைபேசியில் இருக்கும் அவளது புகைப்படங்களை அந்நாள் வரை 2 வினாடிகளுக்கு மேல் பார்த்திராதவன் 2 வினாடிகளுக்கு ஒரு தரம் பார்க்க ஆரம்பித்தான். அவனிடம் தோன்றிய இந்த மாற்றங்கள் லிசியுடன் அவன் கைபேசியில் பேசும்போது கூட பிரதிபலித்தது. இப்ப எல்லாம் நீ ரொம்ப சென்சார் செய்து பேசுறடா. ஆனா நீ என்ன சொல்ல வரன்னு தான் எனக்கு புரியல என்று அவனது மறைமுக பேச்சையும் கண்டுபிடித்து சொன்னாள் லிசி. ஜார்ஜ் சிரித்தான். சிரிக்காதடா, விஷயம் என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கத்தானே போறேன். சீக்கிரம் கண்டுபிடி, அதுக்கு தான் நானும் வெயிட்டிங். போடா லூசு. ஆமா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் எதுவும் பார்த்தியா? நம்ம தலைவர் படம் தான் பார்த்தேன் லிசி. நல்லா இருந்துச்சா? அது அவரோட சொந்த படம்டா. அவரோட அப்பா தான் படத்தை எடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம், அப்பா ப்ரொடியூசரு, ஒய்ஃப் டிஸ்ட்ரிபியூட்டரு, மாவன் மச்சானுங்க தான் டெலிவிஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. லாபமோ நஷ்டமோ குடும்பமே சேர்ந்து தாங்கிப்பாங்கன்னு சொல்லு. ஆமா லிசி, அப்படி தான் பிளான் செய்யணும்டா. உன் தலைவர் பண்ணுறது தான் சரி. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச குடும்பத்து ஆளுங்களை நம்பி எந்த ரிஸ்க்கும் எடுக்கலாம். குடும்பமாக செய்கிற பிஸ்னஸ் தான் நல்லா கை கொடுக்கும். பிஸ்னஸ் பற்றி நீ சொல்கிறது சரிதான் லிசி. குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசி முடிவு செய்கிற கல்யாணத்தை பற்றி, அரேஞ்ச் மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிற? கல்யாணம் பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியலடா என்று லிசி ஒதுங்கி கொள்ள பார்த்தாள். ஆனால் ஜார்ஜ் விடவில்லை. லவ் மேரேஜ் போலவே அரேஞ்ச் மேரேஜ்லேயும் 80% சக்ஸஸ் தான் லிசி. ஆமாம் ஆமாம், அதுவும் மாப்பிள்ளை பையனே அரேஞ்ச் செய்துக்கிட்டா அந்த அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் லிசி. நீ சொல்கிறது எனக்கு புரியலையே. இப்போ நான் தான் மாப்பிள்ளை பையன் நினச்சிக்கோ, நீ தான் பொண்ணு நினச்சிக்கோ. நீயும் நானும் கல்யாணம் செய்துக்கிட்டா சரியாக வரும்னு எனக்கு தோணுதுன்னு வையே. டேய், ஒரு பேச்சுக்கு சொல்கிற லிசி, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். ஏய், சொல்கிறத முழுசா கேளு பக்கி. சொல்லி தொலை எருமை. நீயும் நானும் கல்யாணம் செய்துக்கிட்டா வாழ்க்கை சுமூகமாக போகும்னு நான் முடிவு செய்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த வகையான அரேஞ்ச் மேரேஜ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் லிசி. அட லூஸு, இதுக்கு பேர் ஒன் சைடு லவ்டா. லவ்வா? யார் லவ் பண்ணுறதா சொன்னது? நீ ரொம்ப குழப்புற. மாப்பிள்ளை பையனுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் முன்னையே பொண்ணை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா அது லவ் தானடா. அவன் தான் லவ்வே பண்ணலையே. அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு அக்கறை தானே படுறான். அம்மா மாதிரி நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது லவ்வா? இல்லையே லிசி. லிசி ஒரு கணம் ஊமையாகி போனால். ஜார்ஜ் சொல்ல வருவது ஓரளவிற்கு புரிந்தது. ஆனால் லிசி அப்பேச்சை வளர்க்கவில்லை. 10 நாட்களாக ஃபோனில் பேசும்போது முழுதும் தனது கல்யாண விஷயமாக பேசி பேசி கலவரம் செய்யும் வள்ளியம்மையினால் லிசி ஏற்கனவே மிகவும் நொந்து போயிருந்தாள். சரிடா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் என்று கூறி பேச்சை கத்தரித்தாள். நாளை இதே நேரம் லிசியுடன் பேசத்தானே போகிறோம் என்று நினைத்த ஜார்ஜ் மேற்கொண்டு பேச்சை தொடராமல் குட் நைட் என்றான். ஆனால் லிசியை நேரில் சந்திக்கும் வாய்ப்பே மறுநாள் அவனுக்கு கிடைத்தது. மூணாறில் நடைபெற இருந்த திருமணத்திற்கு லிசி தனது தோழிகளுடன் சென்றிருந்தாள். ஜார்ஜும் இனியனும் மூணாறில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பலசரக்கு சாமான்களை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தனர். சர்ச் வளாகத்தில் லிசியும் ஜார்ஜும் தற்செயலாக சந்தித்து கொண்டனர். ஏ லிசி, நீ எதுக்கு மூணாருக்கு வந்த? ஏ ஜார்ஜ், எங்கள் ஸ்கூல் டீச்சருக்கு இந்த சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம். நீ எங்க நேற்று நைட்டு பேசும்போது கூட எதுவும் சொல்லலை. திடீர்னு நைட்டு 10 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பினேன் லிசி. நம்ம இனியனோடு சேர்ந்து தான் பலசரக்கு சாமான்கள் இறக்க வந்திருக்கேன். இனியனை ஃபாதர் இமானுவேல் தான் கூப்பிட்டாராம். மாப்பிள்ளை பையன் ஃபாதரோட உறவுக்கார பையனா. சென்னையில இருந்து பலசரக்கு கொள்முதல் செய்தா சீப்பாக கிடைக்கும்ல. அத்தியாயம் 20. அம்மா, வீட்டுக்கு தக்காளி வேணும்னு கேட்டீங்கல்ல, நம்ம ஊர் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். கேரளத்து கிழங்கு வாங்கியாச்சு. உங்கள் மருமக உங்களுக்கு பிடிக்கும்னு வெள்ளை கத்திரிக்காய் வாங்க சொன்னா, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு என்று பேசிக்கொண்டே சமையல் அறைக்கு சென்றான் ஜோஜோ ஜார்ஜ். அடுப்பு திண்டிற்கு அருகேயே தரையில் மயங்கிய நிலையில் கிடந்தார் வள்ளியம்மை. நடுங்க ஆரம்பித்தன அவனது கால்கள். மெல்ல நடந்து தனது தாயின் அருகே சென்றான். நெற்றியை தொட்டு பார்த்தான். ஐஸ் கட்டி போல இருந்தது. பதற்றமாக மூக்கில் கை வைத்து பார்த்தான். மூச்சு காற்றை உணர முடியவில்லை. அம்மா என்று அலறினான் பெருங்குரல் எடுத்து.
வள்ளியம்மை இறந்துவிட்ட தகவல் லிசிக்கு சென்றது. சென்னைக்கு ஃபாதருடன் வந்து சேர்ந்தாள் லிசி. ஐஸ்பெட்டிக்குள் இருந்த தனது அத்தையை கண்டவள் கால் மடங்கி அப்படியே அந்த அறையில் ஓரமாய் அமர்ந்து விட்டாள். சிறு சப்தம் கூட அவள் எழுப்பவில்லை. அழுதுடு லிசி, துக்கத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்காத என்று வசந்தாவும் யோகியும் எவ்வளவோ சொல்லியும் கூட அவள் அழவில்லை. சாய்ந்த மரம் போல அவளும் ஜார்ஜும் காட்சி தந்தனர். வள்ளியம்மையின் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்ற போது ஆம்புலன்ஸின் பின்னால் அத்த அத்த என்று பிதற்றியபடி ஓடி வந்த லிசி அப்படியே ரோட்டில் மயங்கிச் சரிந்தாள். வசந்தாவும் அக்கம் பக்கம் இருந்த பெண்களும் லிசியை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கலையா, என்னம்மா நீங்க என்று கடிந்து கொண்ட மருத்துவர் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிவிட்டு 1 மணி நேரம் கழித்து டிஸ்சார்ஜ் செய்தார். மறுநாள் இடுகாட்டிற்கு சென்றபோது பொம்பளை ஆளுங்க வரலாமுங்க என்று வெட்டியான் சொல்லவும் ஜார்ஜ் லிசியை பார்த்தான். அவனது உடல் முழுதும் துக்கத்தில் துவண்டிருப்பது லிசியின் கண்களுக்கு அப்போதுதான் புலப்பட்டது. தனது வேதனையை மறைத்து மனதை திடப்படுத்தி கொண்டாள் லிசி. நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டு லிசி உடனே கால் செருப்பை போட போன போது, அம்மா தாயி குளிச்சுட்டு வாமா என்றார் வெட்டியான். வேகமாக சென்று குளித்துவிட்டு வந்தாள் லிசி. யோகி, ஜார்ஜ், லிசி மூவரும் யோகியின் காரில் இடுகாட்டிற்கு வெட்டியானை அழைத்து கொண்டு சென்றனர். அங்கே அனைத்து காரியங்களும் முடிக்கப்பட்டு சிறு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பூஜை முடிந்ததும் வள்ளியம்மையின் அஸ்தியை ஜார்ஜின் கைகளில் கொடுத்தார் வெட்டியான். ஜார்ஜின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடிய போது அவனது தோளில் கை வைத்து ஆறுதல் படுத்தினாள் லிசி. ஜார்ஜின் கைகளை இறுக பற்றினாள். அந்த தொடுகையால் இருவருக்கும் ஆறுதல் கிடைத்தது. லிசியை ஜார்ஜ் பலப்படுத்தினான், ஜார்ஜை லிசி பலப்படுத்தினாள். அனைவரும் கனத்த மனதுடன் வீடு வந்து சேர்ந்தார்கள். வசந்தாவின் அன்னை, வசந்தா, யோகி, ஜார்ஜ், லிசி என அனைவரும் அன்றைய தினத்திலேயே அஸ்தியை எடுத்துக்கொண்டு பாபநாசம் நதிக்கரைக்கு சென்றார்கள். வள்ளியம்மையின் அஸ்தியை நதிக்கரையில் ஜார்ஜ் கரைத்தபோதுதான் லிசி முற்றிலும் உடைந்து போனாள். வசந்தாவின் தோளில் சாய்ந்து கதறினாள். எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்த பின்னர், தம்பி, உடம்பு பட்டவங்க எல்லாரும் நதியில போய் குளிச்சுட்டு ஈரத்துணியோடு விளக்கு போட்டுட்டு உடமாத்திட்டு வாங்கப்பா என்றார் ஐயர். ஜார்ஜும் லிசியும் மட்டும் நதியில் தலைமொழிகினார்கள். இருவரும் விளக்கு போட்டு முடித்ததும் உடைமாற்றும் அறைக்கு சென்று உடை மாற்றிவிட்டு வந்தார்கள். விடிய விடிய 2 பேரும் அழுதுருக்காங்க யோகி தம்பி. இப்ப பச்சை தண்ணியில குளிச்சிருக்காங்க, உடம்புக்கு சேராது. இந்த ஹோட்டல்ல சூடா இட்லி விற்கிது பாருங்க, அவங்களுக்கு இட்லி வாங்கி கொடுப்பா என்று வசந்தாவின் அன்னை யோகியிடம் சொன்னார். சரி என்ற யோகி உடனே அனைவரையும் வலுக்கட்டாயமாக ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே ஹோட்டலில் இட்லிகளை இலையில் வைத்ததும் சட்டென எழுந்து வெளியே வந்துவிட்டாள் லிசி. நீ போய் லிசியை கூட்டிட்டு வாடா, நேத்து தான் 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிருக்கு, இன்னைக்கும் பட்டினியா கிடப்பாளா என்று யோகி ஜார்ஜிடம் சொல்ல, ஜார்ஜ் எழுந்து லிசியிடம் சென்றான். வெளியே இருந்த மரத்தின் நிழலில் லிசி நின்று கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையில் 10 அடி தூரம்தான் இருந்தது. கொஞ்சமா சாப்பிடு லிசி, நீ பட்டினியா இருந்தா அம்மாவுக்கு பிடிக்காது லிசி என்றான் ஜார்ஜ். புயலாய் அவனை நெருங்கி அவனை இறுக கட்டி அணைத்த லிசி, அந்த இட்லியை பார்த்ததும் எனக்கு அத்தை ஞாபகம் வந்துடுச்சுடா. என்னால் சாகிற வர இனி இட்லியை சாப்பிடவே முடியாது ஜோஜு என்று கூறி தேம்பி தேம்பி அழுதாள். அவளது தலைமுடியை தடவியபடி, அம்மா நம்ம கூடவே தான் இருப்பாங்க லிசி, அல்லாத என்று அவளுக்கு சமாதானம் சொன்னவன் தன் மனதிலும் அதே வார்த்தைகளை பதிய வைத்து கொண்டான். அத்தை ஏண்டா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன அவசரம் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருக்கலாம்ல என்று கேட்டபடி மேலும் கதறியவள் ஜார்ஜை இன்னும் இறுக அணைத்திருந்தாள். ஹோட்டலிற்குள் இருந்தபடி இக்காட்சியை வேடிக்கை பார்த்த யோகியும் வசந்தாவும் வசந்தாவின் அன்னையும் இங்கிதம் கருதி குனிந்த தலை நிமிராமல் இலையில் இருந்த இட்லியை சாப்பிட்டனர். பல நிமிடங்கள் கழித்துதான் லிசி ஜார்ஜை விட்டு பிரிந்தாள். அவளது கைகளை உரிமையாக பிடித்து ஹோட்டலிற்குள் அழைத்துச் சென்றான் ஜார்ஜ். ஊருக்கு திரும்பகையில், ஜார்ஜை நாம ஏன் இறுக அணைச்சோம் என்று கேள்வி கேட்டது அவள் மனம். ஆனால் விடை தெரியவில்லை அவளுக்கு. விடையை கண்டுபிடிக்க கூட அவள் விரும்பவில்லை. ஜார்ஜை விட்டு தூரமாய் விலகிட நினைத்தாள். அதனால்தான் ஜார்ஜ் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் சென்னைக்கு வர சம்மதிக்கவில்லை. சென்னைக்கு வா லிசி என்று ஜார்ஜ் எதற்காக அழைக்கிறான்? எங்களுக்குள் இருக்கும் நேசம் எந்த வகையை சார்ந்தது? மனம் குழம்பினாள் லிசி. மனம் முழுதும் வேதனையில் தவித்த வேளையில்தான் அலெக்ஸ் லிசிக்கு கொடுத்திருந்த 6 மாத கிடு முடிவடைந்தது. அதே நேரத்தில் ஜார்ஜும் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டான். லிசியிடம் நேரடியாக திருமணம் பற்றி பேசிட முடிவு செய்துவிட்டான். லிசியின் மனம் தவித்து கொண்டிருந்த ஒரு இரவு வேளையில் ஜார்ஜ் லிசியை கைபேசியில் அழைத்தான். லிசி, எனக்கு ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசணும். நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப?
ஜார்ஜ் எதை பற்றி பேசப் போகிறான் என்று லிசிக்கு புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் புரியாதது போல, நாளைக்கு மதியம் பேசலாமாடா, இன்னைக்கு மட்டும் 5 டெலிவரி கேஸ் இருக்குடா ஹாஸ்பிட்டல்ல என்றாள். சரி லிசி, உனக்கு ரீசார்ஜ் செய்திருக்கேன், பணம் ஏறிடுச்சான்னு பார்த்துக்கோ லிசி என்று கூறிவிட்டு இணைப்பிலிருந்து விலகினான் ஜார்ஜ். இது ஃபோனில் பேசுகிற விஷயம் கிடையாது, லிசியை நேரில் பார்த்து பேசணும் என்று மனதில் நினைத்தான் ஜார்ஜ். இடுக்கிக்கு வந்து ஏமாற்றம் அடைந்து போகாத ஜோஜு, அலெக்ஸின் காதலை ஏற்ற பிறகு அவனோட தங்குவதாக லிசி ஏன் மேல சத்தியம் சேர்ந்திருக்கா. இடுக்கி போகாத ஜோஜு என்று வெண்ணிலவு எச்சரித்தது. நிலவின் வார்த்தைகள் அசரடி போல அவனுக்கு கேட்கத்தான் செய்தது. ஆனாலும் அதை மீறி ஜார்ஜ் இடுக்கிக்கு கிளம்பினான். ஜார்ஜ் செய்தது சரியா தவறா? ஜார்ஜ் தெளிவாக முடிவெடுத்து விட்டான். ஆனால் அதே நேரத்தில் இடுக்கியில் லிசியின் மனநிலை குழப்பமாகவே இருந்தது. ஒரு பக்கம் ஜார்ஜின் அக்கறை கலந்த நேசம், மறுபக்கம் அலெக்ஸின் தித்திக்கும் காதல். இதில் எதை ஏற்க, எதை விட என்று குழம்பி நின்ற லிசி வானத்தை பார்த்து கண்ணீர் வடித்தாள். வானில் இருந்த வெண்ணிலவு லிசியின் கண்ணீரை பார்த்து, அழாதே லிசி என்று ஆறுதல் தந்தது. ஜார்ஜின் நேசத்தை என்னால் மறுக்க முடியாது. என்னை கண்ணுக்கு கண் நேராக பார்த்து என்னை கல்யாணம் செய்துக்கிறியான்னு ஜார்ஜ் கேட்டா என்னால் மறுக்க முடியாது. அதே நேரம் அலெக்ஸின் நேசத்தையும் என்னால் ஒதுக்க முடியல. எதை ஏற்க, எதை விடன்னு தெரியல. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் நான் யோசனை சொன்னா நீ கேட்பியா லிசி? நிலா லிசியிடம் கேட்டது. சொல்லு. அலெக்ஸை தேர்வு செய் லிசி, அவன் உன்னை உள்ளமாற காதலிக்கிறான். உண்மையை சொன்னது நிலா. என்னோட ஜோஜு மனசுல நான் இருக்கேனே. அலெக்ஸின் உயிரில் நீ இருக்க லிசி, எது பெருசு, உயிரா மனசா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணாதீங்க என்று அழுதபடியே வீட்டிற்குள் சென்று கதவடைத்த லிசி வசந்தாவிற்கு கால் செய்தாள். இரவெல்லாம் விழித்திருந்து யோசித்த லிசி அலெக்ஸின் நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். வசந்தாவிடமும் யோகியிடமும் அலெக்ஸுடன் 3 நாட்கள் தங்கப்போவதை கூறினாள். இருவரும் திட்டினார்கள். யோகி வசைபாடினான். ஜார்ஜ் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா லிசி? தெரியும் யோகி, அவன் சீக்கிரம் நேரில் பார்க்க வருவான்னு தெரியும். அவன் நாளைக்கு இடிக்க வரப்போறான், நான் அவனும் நாளைக்கு இடிக்க வரப்போறோம். உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான். ஆனா இப்ப என் தலையில நீ இடியை இறக்குனதால சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இப்ப சொல்லு, நாளைக்கு நீ அலெக்ஸ் கிட்ட போக போறியா, இல்ல நம்ம ஜார்ஜை வரவேற்க இடுக்கியில இருக்க போறியா? நான் அலெக்ஸ் கிட்ட தான் போக போறேன் யோகி. ஜார்ஜ் உன் முடிவை ஏத்துக்கவே மாட்டா லிசி, அலெக்ஸிடம் மோதுவான். இது தேவையா? யோகி கொதித்தான். யோகியும் வசந்தாவும் இது விஷப்பரீட்சை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் லிசி பிடிவாதமாக அலெக்ஸிடம் சென்று விட்டாள். ஜார்ஜிடம் உண்மையை கூறிட முடியாத யோகி மிகவும் தர்ம சங்கடமாய் உணர்ந்தான். சரி, அவனே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், நாம எதுவும் அவன்கிட்ட சொல்ல வேணாம் என்று மனதில் நினைத்து கொண்டு ஜார்ஜுடன் சென்னையில் இருந்து இடுக்கிக்கு பயணமானான். கடந்த காலம் இத்துடன் நிறைவடைந்தது. லிசி அலெக்ஸுடன் ஏன் சென்றாள், ஏன் அலெக்ஸை தேர்ந்தெடுத்தாள்? ஜார்ஜ் லிசியை கண்டுபிடித்த பிறகு இதற்கான பதில் கிடைக்கும். அத்தியாயம் 21. லிசி எங்கிருக்கிறாள் என்று தேடும் ஜார்ஜ். சமையல் வேலை செய்யும் தங்கம் கொடுத்த தகவலின்படி அலெக்ஸின் பூர்வீக வீட்டிற்கு கிளம்பினார்கள் ஜார்ஜும் யோகியும். அலெக்ஸின் பூர்வீக வீட்டிற்கு செல்லும் மலைப்பாதையில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. பாதை கரடு முரடாக இருந்தது. நான் வண்டி ஓட்டுறேன்டா என்று யோகி எவ்வளவோ கேட்டபோதும், ரோடு ரொம்ப மோசமா இருக்கு யோகி, நான் பார்த்துக்கிறேன் என்று மறுத்துவிட்டான் ஜார்ஜ். ஜார்ஜ் லாவகமாக இன்னோவா காரை ஓட்டிட யோகி காரின் பின்சீட்டில் அமர்ந்தபடி தனது செல்போனில் ஏதோ படம் பார்த்து கொண்டிருந்தான். பாதையில் பயங்கர போக்குவரத்து நெரிசல் இருந்ததால் காரை ஓரம் கட்டிய ஜார்ஜ் யோகியிடம், யோகி நீ கார்ல ஏறு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு, நான் போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். சரி சரி சீக்கிரம் வாடா என்று யோகி சொல்லி கொண்டிருந்த போது தோட்டத்து ஆட்கள் எல்லோரும் திபுதிபுவென ஓடினார்கள். என்னங்க ஆச்சி? யோகி ஒரு பணியாளிடம் கேட்டான். மலை அடிவாரத்தில் ஒரு சிகப்பு கலர் ஜீப் விழுந்து கிடக்குங்க, மண் சரிவில் எதுவும் தெளிவாக தெரியல. என்ன கலர் ஜீப்? ஜார்ஜ் குறுக்கிட்டான். சிகப்பு கலருங்க. சிகப்பா என்ற ஜார்ஜ் தனது இனோவா காரின் இன்ஜினை அணைத்துவிட்டு காரில் இருந்து இறங்கியே விட்டான். எங்கடா போற? ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் போலடா. ரெட் கலர் ஜீப்பா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றபடி வேகமாக பள்ளத்தாக்கு பக்கமாக சென்றான் ஜார்ஜ். இருடா நானும் வரேன் என்ற யோகியும் அவன் பின்னால் சென்றான். விபத்து நடந்த பகுதியில் ஒரு அரசாங்க ஊழியர் இருந்தார். அவர்தான் அந்த ஏரியாவின் விஏஓ. சார், இது யார் வண்டி? விஏஓயிடம் ஜார்ஜ் கேட்டான். எஸ்டேட் ஓனர் வந்தீங்க, வண்டியில் 2 பேர் இருந்திருக்காங்க என்றவர் தனது வாக்கி டாக்கியில் ஃபயர் சர்வீஸ் ஊழியரிடம் பேசினார். சொல்லுப்பா கணேஷ், பாடியை கயிறு கட்டி இழுக்க முடியுமா? முடியும் சார், ஃபயர் சர்வீஸ் ஊழியர் சொன்னார். ஓ முடியுமா? சரி சரி. செத்தது 2 பேர், ஒரு ஆம்பளை ஆளு ஒரு பொம்பளை ஆளு சார், பள்ளத்தில் இருந்தபடி ஊழியர் கத்தினார்.
சரிப்பா, நான் இங்கே நான் கூட்டம் கூட்டாமல் பார்த்துக்கிறேன், நீ கயிறு கட்டு. விஏஓ தீயணைப்பு வீரரிடம் பேசுவதை கவனித்த ஜார்ஜ், எந்த எஸ்டேட்டு, ஆளுங்க உயிரோடு இருக்காங்களா என்று பதற்றமாக கேட்டான். எஸ்டேட் ஓனர் அலெக்ஸோட வண்டிங்க சார். ஆளுங்க உயிரோடு இருந்தால் விஏஓக்கு இந்த இடத்துல என்ன வேலை? தள்ளுங்க, என்னோட வேலையை பார்க்க விடுங்க சார். பள்ளத்துக்குள்ள இருந்து பாடி எடுக்கணும். பேய் அரைத்தது போல நின்ற ஜார்ஜின் தோளில் கை போட்டபடியே, என்னடா யோசிக்கிற என்று கேட்டான் யோகி. கிவி ஃபாரஸ்ட்டில் ஒரு வாட்ச்மேனை பார்த்தோம்ல, நம்மக்கிட்ட 100 ரூபா கூட வாங்கினாரே, அவர்தான். லிஸியும் அலெக்ஸும் எந்த வண்டியில் கிளம்புனதா அந்த வாட்ச்மேன் சொன்னான்? ரெட் கலர் ஜீப்பில் என்றான் யோகி. பள்ளத்துக்குள்ளே விழுந்திருக்கும் ஜீப்பில் இருந்தவங்க 2 பேர், ஒரு ஆண் ஒரு பொண்ணு. சேச்சே, தப்பாக எதுவும் நடந்திருக்காது மச்சான், நீ முதல்ல இந்த இடத்துலேருந்து கிளம்பு என்று யோகி ஜார்ஜின் கையை பிடித்து இழுத்த போது, சார் பாடி மேலே வந்துருச்சு என்று போலீஸ் கான்ஸ்டபிள் கத்தினார். ஜார்ஜின் உள்ளத்தில் திடுமென பயம் கவ்விக்கொண்டது. ஜார்ஜ் கண்களில் வலியோடு யோகியை பார்க்க, நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன் என்ற யோகி கயிறு கொண்டு கட்டப்பட்டிருந்த பிணத்தின் அருகே சென்று பார்த்தான். 2 வினாடிகள் கடந்தன. யுகமாய் 2 வினாடிகள். திரும்பி வந்த யோகி, வாடா அந்த அடங்கா பிடாரி லிசியை தேடி போவோம் என்று எரிச்சலாக சொன்னான். கண்டேன் சீதையை என்ற வார்த்தைகளை விட யோகியின் வார்த்தைகள் ஜார்ஜிற்கு பல மடங்கு நிம்மதியை தந்திருக்க வேண்டும். செத்து பிழைத்தவன் போல ஆழமாய் மூச்செடுத்து கொண்டான் ஜார்ஜ். தேங்க்ஸ் மச்சி, அது லிசியா இருக்காதுன்னு மனசு சொல்லுச்சுடா. எனக்கு முன்னாடி லிசியை நான் சாக விட்டுவேனடா என்றான் ஜார்ஜ் யோகியை கட்டி பிடித்து கொண்டு. 3 நாட்கள் லிசியை தேடி தேடி அலைந்த பிறகும் அவள் மீது அக்கறை காட்டும் ஜார்ஜை ஆச்சரியமாக பார்த்தான் யோகி. போக்குவரத்து சீரானதும் கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி இருவரும் சென்றனர். அலெக்ஸின் கெஸ்ட் ஹவுஸில் வாட்ச்மேன் ரத்னவேல் தான் கார் பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்தார். கதையின் ஆரம்பத்தில் லிசிக்கு கேட் திறந்து விட்டாரே, அவர்தான் இந்த ரத்னவேல். அண்ணே, என்னை அடையாளம் தெரியுதா? நான் தான் ஜோஜு ஜார்ஜ். அட, வள்ளியம்மையோட பையனா? ஆமா அண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அந்த பெரிய வீட்டில் தானே இருந்தீங்க? ஆமாம் தம்பி, என்னை பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன். லிசியை தான் தேடி வந்திருக்கோம் அண்ணே. லிசியும் அலெக்ஸும் கிளம்பி போயாச்சே, இன்னைக்கு மதியம் 1 மணி போல் கிளம்பிட்டாங்கப்பா. செல்லும் பாதையெல்லாம் முட்டுச்சந்தாக இருந்தால் ஜார்ஜ் என்னதான் செய்வான்? யோகிக்கு தலையே வெடித்து விடும் போல இருந்தது. இந்நேரம் 2 பேரும் குருவாயூருக்கோ மூகாம்பிகை கோயிலுக்கோ போயிருப்பாங்க தம்பி என்றார் ரத்னவேலு. என்ன சொல்றீங்க? ஜார்ஜ் புரியாமல் கேட்டான். ஆமா தம்பி, வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. லிசியும் அலெக்ஸும் ஜோடியாக காரில் கிளம்புனதை நான் பார்த்தேன். ஆனால் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. அலெக்ஸின் அக்கா ஜூன் மேரி கிட்டே போய் விசாரியேன், அவங்களுக்கு தெரியாத விஷயமா எனக்கு தெரிய போகுது. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம் என்ற ஜார்ஜ் தனது காரில் ஏறி அமர்ந்து தீவிர யோசனையில் இருந்தான். யோகி மூச்சே விடவில்லை. இவனை யோசிச்சு யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தான் யோகி. யோகி, எனக்கு இவரோட பேச்சில் துளி கூட நம்பிக்கை வரல. ரத்னவேலு அண்ணனுக்கு விவரம் பத்தாது. வெளுத்தது எல்லாம் பால் நினைக்கிற குணமுடையவங்க. சரியாக கணிக்க தெரியாது. நாம் இவர் பேச்சு சீரியஸாக எடுத்துக்க தேவையே இல்லை என்று ஜார்ஜ் விளக்கமாக யோகியிடம் சொன்னான். லிசி விஷயத்தில் நீ யார் பேச்சு தான் சீரியஸாக எடுத்துருக்க மச்சி? யோகி கடுப்பானான். சுமாரு, லிசியோட செல் நம்பரில் இருந்தானே வசந்தாவுக்கு கால் போச்சு. ஆமாம், அவள் நம்பரை ட்ரேஸ் பண்ணலான்டா. லிசியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, ஆனாலும் ட்ரேஸ் பண்ணலாம். இனி 1 நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது. யார்கிட்ட சொல்லி எப்படி ட்ரேஸ் பண்ணுறது? ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சிவகுமார் சார் இருக்கார்ல? ஆமாம், கெவி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் பார்த்தோமே, அவரே தான். அவகிட்ட லிசியோட நம்பரை கொடுத்துட்டு ட்ரேஸ் பண்ண சொல்லு. சரிடா, நீ எங்கே போகிற? நான் அலெக்ஸோட அக்கா ஜூன் மேரியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். லிசி அலெக்ஸ் கிட்டேருந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேம் ஆடிருப்பாங்களோ, அதையும் தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? லிசியை தவிர அத்தனை பேர் மேலேயும் பழி போடுற பார்த்தியா? இவ்வளவு நாள் அலெக்ஸ் தான் கழட்டி வச்சிருப்பான்னு சொன்னேன். இப்போ அலெக்ஸோட அக்கா ஏதாவது கேம் விளாடுறாங்களோன்னு சொல்கிற. எந்த ஊர் லாஜிக்டா இது? சொல்கிறத செய் யோகி. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் போய் சிவகுமார் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ற யோகி கிளம்பிட ஜார்ஜ் ஜூன் மேரியின் வீட்டிற்கு சென்றான். ஜூன் மேரியின் வீட்டில் ஜூன் மேரியின் வீட்டின் தலைமை பணியால் தங்கப்பன். தங்கப்பனிடம் ஜார்ஜ் பேசிக் கொண்டிருந்த போது ஜூன் மேரி வந்துவிட்டாள். இது யார் தங்கப்பன் என்று ஹாலில் இருந்த பூஜாடியில் இருந்த பூக்களை நேராக அடுக்கியபடியே கேட்டாள் ஜூன் மேரி. நம்ம எஸ்டேட்டில் வேலை பார்த்த வள்ளியம்மையோட பையன். வள்ளியம்மையா என்று கேட்ட ஜூன் சட்டென ஜார்ஜின் முகத்தை பார்த்தாள். ஆமா என்று எழப்போனான் ஜார்ஜ். ஜார்ஜ் எந்த விஷயமா கேரளா வந்திருக்கு என்று அவனது கண்களை பார்த்து கேள்வி கேட்டாள் ஜூன் மேரி. சொந்தக்காரங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன், அவங்க விவரம் பற்றி தெரியணும் சிஸ்டர். ஓ என்ற ஜூன் மேரி. லிசியை பார்க்க வந்தீங்களா? அலெக்ஸை மயக்கி வச்சிருக்க லிசியை தேடி வந்தீங்களா
என்று பட்டன விஷயத்தை போட்டு உடைத்தாள். இப்போ லிஸி எங்க? என்கிட்ட கேட்டா அலெக்ஸ் எங்க இருக்கானோ அங்க இருப்பா. போய் தேடி பாருங்க. அலெக்ஸை கண்டுபிடிச்சா எனக்கும் தகவல் சொல்லுங்க. அவனை பார்த்து 10 நாளாச்சு. அந்த மாயக்காரி கூட தான் சுத்திட்டு இருப்பான். நீங்க லிஸியை கடைசி எப்போ பார்த்தீங்க? அவளை பத்தி எனக்கு என்ன கவலை? என் கோபத்தை கிளப்பாதீங்க சிஸ்டர். அலெக்ஸ் லிஸியை மிரட்டி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் லிஸி எங்க வச்சிருக்கான்? மிரட்டியா? லிஸி கிட்ட அவன் மகுடிக்கு வாங்கிட பாம்பா இருந்தான்னு உனக்கு தெரியாது? லிஸி தான் இப்போ அலெக்ஸை கடத்தி வச்சிருக்கணும். இன்னும் 2 நாளில் 2 பேரும் கழுத்தில் மாலையோடு வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவனை பற்றி என் வீட்டில் என்ன பேச்சு? என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. எக்கேடி கெட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் நான். இப்போ நான் கேட்குற கேள்வியை கவனமாக கேட்டுக்கோங்க. அடுத்த முறை இதே பொறுமையோட இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் என்று அனல் பறக்கும் கோபக்குரலில் சொன்ன ஜார்ஜ் நிறுத்தி நிதானமாக, லிஸியை கடைசியா எப்போ பார்த்தீங்க என்று கேட்டான். அவனது கோபத்தை அசட்டை செய்த ஜூன் மேரி, 3 நாள் முன்னே அலெக்ஸை பார்க்க லிஸி வந்திருந்தா. 2 பேரும் சேர்ந்து கிவி ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு நாள் தங்கியிருக்காங்க. கடைசியாக திராட்சை தோட்டத்தில் தங்கியிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அங்கேருந்து எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது என்றாள். திராட்சை தோட்டமா? உட்லாண்ட்ஸ் திராட்சை தோட்டமா? ஆமாம் என்று குரலில் சுரத்தே இல்லாமல் சொன்னாள் ஜூன் மேரி. ஜார்ஜ் உடனே கிளம்பிவிட்டான். ஜார்ஜிற்கு எதுவுமே சரியாக படவில்லை. எல்லாம் பயங்கர குழப்பமாக இருந்தது. யோகிக்காக ஒரு பார்க்கில் காத்திருந்தான் ஜார்ஜ். யோகி சொன்ன நேரத்தில் வந்து சேர்ந்தான். அப்போது மாலை 4 மணி. என்னாச்சு? சிவகுமார் சாரை பாத்தியா யோகி? பார்த்தேன்டா, விபரம் தந்திருக்கேன். நாளைக்கு மறுநாள் மதியம் வர சொல்லியிருக்காரு. லிஸியோட செல்ஃபோன் கடைசியாக எந்த இடத்துல இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சின்னு சொல்கிறேன் இருக்காரு. நீ போன விஷயம் என்னாச்சு? ஜூன் மேரியின் வீட்டில் நடந்த விஷயங்களை ஜார்ஜ் சொன்னான். உட்லாண்ட்ஸ் திராட்சை தோட்டமா? வசந்தா வீட்டுக்கு போகலான்டா. எதுனாலும் காலையில் பேசிக்கலாம். மணி இப்போ 4டா. காலையில் இந்த தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம். இப்போ இந்நேரத்துக்கு போக வேணாண்டா. இந்நேரம் பூரா நாய் தான் சுத்தம். நம்மால் கேட் வாசலில் கூட நெருங்க முடியாது. ஜார்ஜிற்கும் உடல் முழுதும் வலி எடுத்தது. காய்ச்சல் வருவது போல இருந்தது. அதனால் சரிடா, விடிந்ததும் போகலாம் என்று ஒத்துக்கொண்டான். மச்சி, நைட்டு 3 மணிக்கு எழுப்பி குளிச்சு கிளம்புன்னு சொன்ன டென்ஷன் ஆயிடுவேண்டா. 3 நாளாக தூக்கமே இல்லை. இன்னைக்காவது ஒரு 5 மணி வரை தூங்க விடு. காலை 10 மணிக்கெலாம் தோட்டத்துக்கு போயிடலாம். ஆ சரி. வசந்தா எங்கே போயிருக்கா? ஜார்ஜ் மிகுந்த படபடப்புடன் காணப்பட்டான். கொஞ்சம் டென்ஷனை குறை ஜோஜு. லிஸியை நாளைக்கு காலையில் பார்த்துலான்டா. லிஸி செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல மச்சி. உனக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசியிருக்கலாம். வசந்தா வர லேட் ஆகுமா? வீடு பூட்டியிருக்கு எரிச்சலாக கேட்டான் ஜார்ஜ். சரியான எம்டன்டா நீனு. கொஞ்சம் கூட பிடி கொடுத்து பேசாத. லிஸியை குறை சொன்னா பொத்துக்கிட்டு வந்துடுமே உனக்கு என்று சலித்து கொண்ட யோகி, ஏதோ கல்யாண வீடாண்டா. வசந்தா வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? நம்ம மாடி ரூமில் படுக்க சொன்னா. காலையிலே சொன்னாலே கவனிக்கலையா நீனு என்றான். அப்போது அங்கிள் அங்கிள் என்று வாசலில் சிறுவனின் குரல் கேட்டது. என்னப்பா என்று கேட்டான் யோகி. இது வசந்தா ஆண்டியோட ஃபோனு. காலையில் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண வாங்கினேன். கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க, வசந்தா ஆண்டி கிட்ட கொடுத்துட்றீங்களா என்று கேட்டான் சிறுவன். சரி என்று சொன்ன யோகி வசந்தாவின் கைபேசியை பேண்ட் பாக்கெட்டில் வைத்துவிட்டு மாடி படிக்கட்டுகளில் ஏறினான். கீழே கிடந்த நியூஸ் பேப்பரை குழிந்து எடுத்தபோது யோகியின் கைபேசி பின்னால் வந்த ஜார்ஜின் கால்களில் பொத்தென்று விழுந்தது. குளிர்ந்து யோகியின் கைபேசி எடுத்தான் ஜார்ஜ். விழுந்துருச்சா? காலையிலிருந்து பொத்து பொத்துன்னு 100 தடவை விழுந்துருச்சு என்று புலம்பிய யோகி தனது போனை கேட்டு ஜார்ஜிடம் கையை விரித்தான். அதே கணம் சைலண்டில் இருந்த யோகியின் கைபேசி திரையில் வாட்ச்மேன் ரத்னவேல் காலிங் என்ற எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. யோகியின் முகத்தில் ஈ ஆடவில்லை. ஜார்ஜின் கையில் இருந்த கைபேசியை அவசரமாக வாங்கினான். கிளம்பும்போது நம்பர் வாங்கி சேவ் பண்ணேன். அப்பவே தண்ணி எடுக்க பைசா கேட்டாரு. தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கால் போட ஆரம்பிச்சிட்டாரு என்ற யோகி அழைப்பை ரிஜெக்ட் காலில் போட்டுவிட்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டான். இருவரும் மாடி அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். நீ கட்டில் படு ஜார்ஜ், நான் தரையில் படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம் என்று சொன்ன யோகி ஒரு போர்வை எடுத்து தரையில் விரிக்க போன போது, அலெக்ஸோட வாட்ச்மேன் ரத்னவேலோட நம்பர் உன் ஃபோனில் எப்படி வந்துச்சு என்று கேட்டான் ஜார்ஜ். கிளம்பும் போது வாங்கினேன்னு சொன்னேன்லடா. ஓ. பேண்டை மாற்றி லுங்கிக்குள் புகுந்த யோகி மேஜையில் வசந்தாவின் கைபேசியை வைத்தான். அப்போது வசந்தாவின் கைபேசி அழைப்பு ஒலி எழுப்பியது. டேய், எதையாவது யோசிக்காத. பேண்ட் மாத்திட்டு இருக்கேன்ல, வசந்தா ஃபோன் அடிக்குது பாரு, அது யாருன்னு பாரு என்றான் யோகி. சோம்பலாக வசந்தாவின் கைபேசியை கையில் எடுத்தான் ஜார்ஜ். வாட்ச்மேன் ரத்னவேல் காலிங் என்றது வசந்தாவின் கைபேசி திரை. வசந்தாவின் கைபேசியை காட்டிய ஜார்ஜ், என்னடா அது?
வசந்தாவும் அவர் கால் செய்கிறாரு என்று கேட்டான். யாரு? வாட்ச்மேன் ரத்னவேல். யோகி திருதிருவென விழித்தான். வசந்தா கிட்டையும் பாட்டில் வாங்க காசு கேட்க தான் கால் செய்கிறாரா என்று நக்கலாக கேட்ட ஜார்ஜ் அடுத்த நொடியே முகத்தில் கடுமையை அப்பிக்கொண்டான். என்னமோ தப்பா இருக்கே என்ற ஜார்ஜ் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். அன்னைக்கு வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் திணறிய போது பக்கத்து வீட்டுக்காரங்க கால் செய்ய சொன்னேன். அவங்க நம்பர் இல்லைன்னு வசந்தா சொல்லிச்சு. அடுத்த வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் கூட வசந்தா கிட்ட கிடையாது. ஆனால் அலெக்ஸோட வாட்ச்மேன் நம்பர் மட்டும் எப்படி வந்துச்சு? என்கிட்ட எதையோ மறைக்கிற, அது என்னடா யோகி என்று விசாரணை செய்தான் ஜார்ஜ். ஜார்ஜ், நாங்கள் எதையும் மறைக்கலடா. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் எப்படி கேட்டால் நீ சொல்ல மாட்டேன். நான் வசந்தா கிட்டே கேட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஜார்ஜின் விசாரணையை வசந்தா தாங்க மாட்டாள் என்று நினைத்த யோகி, நான் சிவகுமார் சாரை பார்க்கவே இல்லைடா. அவரை பார்க்கவே போகலை. லிசியோட செல் நம்பரை அவர்கிட்ட கொடுக்கல. ஏன்னா லிசி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அலெக்ஸோட திராட்சை தோட்டத்திலிருந்து லிசி எனக்கு கால் செஞ்சா என்று சட்டென்று உண்மையை ஒத்துக்கொண்டான். தலைக்கேறிய ஆத்திரத்தில் யோகியின் கன்னத்தில் அறைந்தான் ஜார்ஜ்.